வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் அல்ல இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய சிறப்பானதொரு சிந்தனையினை துவங்குகின்றோம். எல்லாம் அல்ல இறையர்களும் குருவர்களும் இன்றைய சிந்தனைக்கும் நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய சொல்லுக்கும் நம்முடைய செயலுக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்திட வேண்டும் என வேண்டி சிந்தனையினை துவங்குகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு எங்கே தேடுவேன் மகிழ்ச்சியே என்ற தலைப்பிலே சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அதாவது 6வது அறிவு படைத்த மனிதர்கள் அனைவருமே வேண்டுவது எல்லாமே மகிழ்ச்சி ஒன்றுதான். எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உடல் சந்தோஷமாக இருக்க வேண்டும், புலன்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதைத்தான் எல்லோரும் விரும்புகின்றோம். என்று பார்த்தால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் சொல்ல தோன்றும். அப்ப முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது எது? புலன்கள் அளவிலே முழுமையான சந்தோஷம் இருந்தால் அது நிலையாக இருக்க வேண்டும். அப்ப புலன் அளவிலே இப்ப நல்ல பாட்டு கேட்கிறோம், ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்குது, அதன் பிறகு அதே தலைவலியாக மாறிவிடுகிறது. அதே போல உணவு உட்கொள்கின்றோம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சந்தோஷமா இருக்குது, அதன் பிறகு அதிகமாக உண்ணும் போது அதுவே துன்பமாக மாறிவிடுகின்றது. அப்போ புலன்கள் அளவிலே நிலைத்த நீடித்த மகிழ்ச்சி என்பது இருக்கிறதா என்று பார்த்தோமானால் இல்லை. அப்ப நிலைத்த நீடித்த இன்பம் எங்கே இருக்கின்றது? நிலையான மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது? நிலையான அந்த இன்பம் சந்தோஷம் எங்கே இருக்கின்றது? அதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அதாவது நாம் எல்லாம் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். வேத வாக்கியத்திலே ஒரு வாக்கியம் உண்டு, துர்லபம் திரயம் ஏவ ஏதத்து தேவ அனுகிரக ஹேதுகம் மனுஷியத்துவம் முமுஷியத்துவம் மகா புருஷ சம்ஸ்ரயக என்ற ஒரு வேத வாக்கியம் உபநிடதத்திலே நம்முடைய ஆதி சங்கரர் அவர்களினுடைய விவேக சூடாமணியிலே சொல்லுவார்கள். துர்பலம் திரயம் ஏவ ஏதத்து தேவ அனுகிரக ஹேதுகம் மனுஷியத்துவம் முமுஷியத்துவம் மகா புருஷ சம்ஸ்ரயக. அதாவது இப்போ சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை. என்ன 3 விஷயங்கள் என்று சொல்லும்போது, துர்பலம் திரயம் ஏவ ஏதத்து தேவ அனுகிரக ஹேதுகம், தேவனுடைய அனுகிரகத்தாலே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலே 3 விதமான சிறப்புகள் உள்ளது. ஒன்று மனுஷியத்துவம், மனிதனாக பிறப்பது முதல் சிறப்பு. நாம் எல்லாம் இன்றைக்கு மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். அதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த மனித பிறப்பு எடுப்பதற்கு. மனுஷியத்துவம் முதலாவது. 2வது சிறப்பு முமுஷியத்துவம், அதாவது முழுமை பேறு அடைவது, வீடு பேறு அடைவது 2வது சிறப்பு. 3வது மகா புருஷ சம்ஸ்ரயக, முழுமை பேறு அடைவதற்கு, வீடு பேறு அடைவதற்கு, மோட்சம் அடைவதற்கு, அந்த முழுமை பேறு அடைந்த முழுமை பேரை உணர்த்தக்கூடிய மகானை மகா புருஷ சம்ஸ்ரயக, அந்த மகா புருஷரை நாம் நாடுவது. இந்த 3 சிறப்புமே இந்த வேதாத்திரிய விழுதுகளான நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. வேதங்களினுடைய கோட்பாடு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, வேதங்கள் அத்தனையும் சொல்லுவது என்ன என்று சொன்னால், மோட்சம் ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக மனிதனுக்கு வைக்கப்படுகின்றது வேதத்திலே. அந்த மோட்சத்தை அடைவதற்கு, இறைநிலையை அடைவதற்கு எப்படி என்ன வழி என்பதை நம்முடைய மகரிஷி அவர்கள் அழகாக பயிற்சி முறையாக நமக்கு கொண்டு செல்கின்றார்கள். அதுலதான் நம்முடைய வேதாத்திரியம் மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில அனைவரும் முழுமை பேறு அடைய வேண்டும். முழுமை பேறு அடைவதற்கு
முழுமை பேர் அடைந்த குருவை நம்ம நாட வேண்டுங்க. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே புலன் கவர்ச்சியிலே, பொருள் கவர்ச்சியிலே நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப புலன் கவர்ச்சி, பொருள் கவர்ச்சி இருக்கும்போது அந்த இறைநிலையை உணர்வது என்பது கொஞ்சம் லேட்டா தான் புரியும். ஏன்னா இந்த கவர்ச்சியை விட்டு நம்ம வெளியில வரணும். வந்தாதான் நமக்கு வேதங்கள் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது, மகான்கள் சொல்றாங்க, எல்லாரும் அற்புதமாக சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப நம்ம அதை கேட்டு அதை நம்ம வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் வேதாத்திரியத்துல பயிற்சி முறையாக மகரிஷி அவர்கள் கொடுக்கின்றார்கள். பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி, அப்பதான் இருக்கும் வளர்ச்சி, தேர்ச்சி, மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்ப முறையாக பயிற்சி செய்யும் போதுதான் கடைசியில என்னங்க வளர்ச்சி, தேர்ச்சி, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்பது இந்த பயிற்சி முறைகளால் தான் வரும். அந்த நிலையில தான் மகரிஷி அவர்கள் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, அதாவது பரம ஆனந்தம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானம். இந்த ஆனந்தத்தை 3ஆக பிரிக்கின்றார்கள் உபநிடதங்கள், வேதங்கள்ல. என்ன ஆனந்தம் 3ஆக பிரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது விஷயானந்தம், 2வது வஜனானந்தம், 3வது பரமானந்தம். அப்ப விஷயானந்தம் என்று சொல்லும் போது பொருள் கவர்ச்சி, புலன் கவர்ச்சி. இன்றைக்கு மனிதர்கள் அதுலதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பொருள் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னொன்னு எவ்வளவு வேணுங்க, எவ்வளவு கொடுத்தாலும் பற்றாத குறை. அதுக்குதான் பற்றுக பற்றற்றான் பற்றனை பற்றுக அப்பற்றை பற்று விடக்கு என்கிறது குறள். அப்ப எவ்வளவு வேணும், எவ்வளவு கொடுத்தாலும் மன நிறைவு என்பது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வரல, மனிதர்களுக்கு வரவில்லை. அதனாலதான் மகிழ்ச்சி அவர்கள் தற்சோதனை பயிற்சிகளை நமக்கு கொடுத்தாங்க. அப்ப தற்சோதனை பயிற்சிகளை தவம் செய்தால் மட்டும் பத்தாது, உடற்பயிற்சி செய்தால் மட்டும் பத்தாது, காயகல்பம் செய்தால் மட்டும் பத்தாது. எங்கு தற்சோதனை சரியாக செய்யப்படுகிறதோ அங்குதான் தவம் சிறப்பாக அமையும், அங்குதான் உடல் நன்றாக அமையும், அங்குதான் மனமும் நன்றாக அமையும். அந்த நிலையில இப்போ பற்றாத குறை, இன்றைக்கு மனிதர்களுக்கு என்ன துன்பத்துக்கு காரணம் என்ன சொன்னா பற்றாக்குறை. இதுதான் இன்றைக்கு துன்பப்பை. பற்றாக்குறை அந்த வார்த்தையிலே பாத்தீங்கன்னா போதுங்க, பற்றாக்குறை ஏன் வருகிறது என்று சொன்னால் இறைவனை பற்றாத குறையால் இங்கு பற்றாக்குறையிலே மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இன்னும் வேண்டும், எவ்வளவு வேண்டும், அதாவது ஒரு பெரிய கண்டெய்னர்ல ரூபா பணம் எல்லாத்துக்கும் இலவசமாக நாங்க கொடுக்குறோம். அன்னைக்கு இப்ப எல்லாத்துக்கும் வேலை இல்லை, 21 நாள் ஊரடங்கு உத்தரவு, எல்லாம் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர்ல ஒருத்தர் வந்துட்டாருன்னு வைங்க, மெரினா பீச்ல உட்கார்ந்து சொல்றாரு, எல்லாம் வாங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு, எல்லாம் சந்தோஷமா போறாங்க, எல்லாம் லைன்ல வாங்க, லைன்ல நிக்கிறாங்க, எல்லாம் கியூப் போகுது. அப்படியே செங்கல்பட்டு தாண்டி, திண்டிவனம் தாண்டி, விழுப்புரம் வர கியூப் போயாச்சு. இப்ப அவரு கண்டெய்னரை ஓபன் பண்றாரு, உள்ள பார்த்தா எல்லாம் ரூபா நோட்டுகள் எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அவர் ஒரு சின்ன கண்டிஷன் போடுறாரு, எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுக்க போறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வர்ற ஆளுக்கு 1 ரூபாய், 2வது வர்ற ஆளுக்கு 2 ரூபாய், 3வது வர்றவங்களுக்கு 3 ரூபாய், அதே 10வது நிக்கிறான் பாருங்க அவனுக்கு 10 ரூபாய், 1000வது நிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் ஆள் வருவாரா, வாயா தர்றேன் அப்படின்னு 1 ரூபாய் எடுத்து வைக்கிறாரு. வேண்டாம் யாருமே வாங்கல பணம், எல்லாம் ஓடி 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 போயிட்டாங்க. மதுரை தாண்டி கன்னியாகுமரி வரை யாருமே பணம் வாங்கல, அங்க கண்டெய்னர்ல பணம் அப்படியே இருக்கு. இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோருக்குமே ஆசை, ரைட்டுங்களா? அப்ப அந்த மகிழ்ச்சியை எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றோம்? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்று சொல்லுவார் சித்தர். அப்ப உள்ளே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நாம் தேட வேண்டும். நாம் வெளியில தேடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க தேடுறோம்? அங்க தேடுற பொருள்ல இருக்குமா, புலன்ல இருக்குமா, அங்க இருக்குமா, எங்க இருக்குமா, எதுவும் மகிழ்ச்சியை தரவில்லை. இப்ப எல்லாம் எங்க வீட்டுல இருக்கிறது 21 நாளுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலை எல்லாத்துக்கும். அதே இந்த மனவளக்கலை கற்றுக்கொண்டவர்களுக்கு பாருங்க சிறப்பாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அந்த டென்ஷனு எந்த டென்ஷனுமே கிடையாதுங்க. இன்னைக்கு மத்த அந்த உள நோய், மன அழுத்தம் நிறைய, இன்னைக்கு மைண்ட் டிப்ரெஷன் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுல தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்து 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 டிப்ரெஷன் வந்தாச்சு. அப்ப மன அழுத்தத்தோடு இருந்தால் அவர்கள்
பாஸ்ட் இறந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மன அழுத்தத்தோடு வாழ்பவர்கள் இறந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மன கவலையிலே வாழ்பவர்கள் எதிர்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஃபியூச்சர். மன அமைதியில் வாழ்பவர்கள் நிகழ்காலத்திலே, பிரசன்ட். அப்ப மனம் அமைதி அடைய வேண்டும். இப்ப மகிழ்ச்சியை எது அனுபவிக்குது அதை நம்ம கவனமா தெரிஞ்சுக்கிடுங்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னால் எது மகிழ்ச்சியாக இருக்கின்றது? நம்முடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, நம்முடைய அறிவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது, நம்முடைய உடலிலே உள்ள உறுப்புகள் அத்தனையும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அப்ப மகிழ்ச்சியை அனுபவிப்பது எதுங்க? நம்முடைய மனதால் அனுபவிக்கின்றோம். அப்ப மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனதை பற்றியே தெரிந்து கொள்ளாமல் எங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கிறங்க, மனசே சரியில்லைங்க. அந்த நெகட்டிவா தான் வரும். பாசிட்டிவா சொல்லணும், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்குன்னு சொன்னா போதுங்க. மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறேன். பிரச்சனை வரும், வாழ்க்கையில பிரச்சனை இருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்ல, பிரச்சனை இல்லாத மனிதனும் கிடையாது. கோயில்ல போனா அர்ச்சனை பண்ணுவான், வீட்டுல வந்தா பிரச்சனை பண்ணுவான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. குடும்பம் ஒரு கோயில்னு சொன்னாங்க. அப்ப கோவிலிலே எந்த அளவுக்கு அமைதி இருக்கின்றதோ அதே அமைதி எங்க இருக்கணுங்க? குடும்பத்திலே இருக்க வேண்டும். அப்போ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதை பிறருக்கு கொடு. இதுதான் வாக்கியம். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியை பிறரிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும். பிறருக்கு அந்த மகிழ்ச்சியை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் சித்தர்களினுடைய வாக்கு. முதல் வாக்கு என்ன அப்படின்னா மகிழ்வித்து மகிழ். அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆனா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுதா? மகர்ஷி என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த நாக்கு வளையாதுங்க. நல்லா இருக்கு நாக்கு வளையாது. என்ன பண்ணணும்? சொல்லி பார்க்கணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சொல்லினே இருக்கணும். அப்ப கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சொல்லி பாருங்க. அப்பதான் 10 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது நல்லா இருக்குன்னு நீங்க போய் சொல்ல முடியும். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும் மனைவிட்ட. இது வந்துட்டு இறைவனுக்கே இந்த வாழ்த்து தேவைங்க. நமச்சிவாய வாழ்க நாதன். நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். அப்போ வாழ்த்தும் போது, பிறக்கும் போது தாலாட்டு, இறக்கும் போது நீராட்டு, இடையில வேணும் பாராட்டு. அப்ப பாராட்டுனா நல்லா இருக்குது சொன்னா போதும். அப்ப எப்படியாவது நீ மனைவியை வாழ்த்திடணும். அவர் போறாரு, அம்மா நீ வச்ச சாம்பார் ரொம்ப நல்லா இருந்ததுமா சொல்றாரு. என்னங்க அன்னைக்கு நீ வச்ச ரசம் கொஞ்சம் நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்றாரு. எங்க இன்னைக்கு சாம்பார் கொஞ்சம் தண்ணியா போச்சு, அத நீங்க ரசம்னு சொல்றீங்களா? அதுவே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு அம்மா ரசம் தான் வச்சிருக்குது. அம்மா நீ வச்ச ரசம் நல்லா இருக்குது. என்ன ரசம் அப்படி ரசம் வச்சிருக்குது அப்படின்னு என்ன போட்டு வச்சு அந்த ரசம்? தக்காளி ரசம், கொள்ளு ரசம், எள்ளு ரசம், கொத்தமல்லி ரசம், இப்படி எல்லாம் நிறைய ரசம் வைப்பாங்க. அப்ப என்ன ரசம் அப்படின்னோன்னா அந்த அம்மா என்ன சொல்லி இருக்குது, இதுக்கு பேரு நவரசம்ங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னது நவரசமா? இது எங்க எப்படி பண்ணுன? கடையில இடையில வாங்கிட்டு வந்தியா? இல்ல கடையில எல்லாம் வாங்கல, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஒரு 9 வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ரசம் வாங்கி ஒன்னா கலந்து உங்களுக்கு கொடுத்தேன். அப்ப 9 வீட்டுல வாங்கினதுக்கு பேர் என்னங்க? நவரசம். ரைட்டுங்களா? அப்ப கொஞ்சம் ஏதோ ஒரு யதார்த்தமாக நம் வாழ்க்கையில இருக்க வேண்டும். இப்ப இந்த ரசத்தை பத்தி சொல்லும் போது இன்றைக்கு இன்னைக்கு எல்லாமே. அப்ப இப்பொழுது நம்முடைய தமிழகத்திலே வேப்ப மரம் அதிகமா இருக்குதுங்க. அந்த வேப்ப மரத்துல இப்ப பாத்தீங்கன்னா காய் காய்க்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா நிறைய பூவா இருக்கும். அந்த வேப்பம் பூவை பறிச்சு அப்படியே கொஞ்சம் காய வச்சு 3 நாள்ல காஞ்சிருந்த வெயில அதை ரசம் வைங்க. அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் அந்த வேப்பம்பூ ரசத்துக்கு இருக்குதுங்க. அந்த வகையில கொஞ்சம் பாராட்டு. அப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்ப நீ எதை விரும்புகின்றாயோ அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்ப மனதால் தான் இது எல்லாத்தையும் நம்ம பண்றோம். அப்ப மனதுக்கு ஒரு முறையான பயிற்சி தேவை. அப்ப எப்பொழுதும் மனம் அந்த அலைச்சூழல் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் போது மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா இன்றைக்கு நாம் விஞ்ஞானத்தினுடைய உச்சகட்டத்திலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப விஞ்ஞானத்தில் செய்ய முடியாத பல விஷயங்களை மெய்ஞானம் தான் செய்ய வேண்டும். இயற்கையிலே வரக்கூடிய சீற்றம். மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், காப்பு
அதாவது வாழ்க்கை தத்துவங்கள்ல தேவைகள் 3, காப்புகள் 3 என்று சொல்லுவார்கள். அப்போ 3 இடத்துல நம்ம காப்பு பெற வேண்டும். என்ன? வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்துக்கள். இதிலிருந்து நாம் காப்பு பெற வேண்டும். இதிலிருந்து மனிதர்களுக்கு துன்பங்கள் வரும். அதனால் நீங்கள் காப்பு பெற வேண்டும். என்னது? வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்து. இது இயற்கை சீற்றம் எப்படி என்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள், எல்லா பொருள்களுமே பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு நிலம் வைந்து நீ 4 நீடங்கி 3 உழவை 2 1 வீண் என்று சொல்வார்கள். அதையா அப்ப பஞ்சபூதங்களிலே எப்பொழுது காந்தத்திலே திணிவு குறைகின்றதோ, குறைபாடு வருகின்றதோ, பஞ்சபூதங்களிலே அது வெளிப்படும். இப்ப நிலத்திலே பஞ்சபூதங்கள்ல நிலத்திலே காந்தத்தினுடைய திணிவு குறையும் போது பூகம்பமாக வெளியே வரும். அதே நீரில வரும்போது சுனாமியாக வரும். நெருப்புல வரும்போது எரிமலையாக வரும். காற்றுல வரும்போது சூறாவளியாக வரும். அதே ஆகாசத்திலே வரும்போது உலகம் முழுவதும் பாதிப்பு ஏற்படும். ஆகாசத்திலே இருக்கக்கூடிய அந்த வான்காந்த களம் தன்னுடைய தன்மையை இழந்து விட்டது. இன்றைக்கு இயற்கை நம்மை இத்தனை நாள் அந்த இயற்கையிலே வாழக்கூடிய மனிதர்களை சரி செய்தது. இன்றைக்கு இயற்கை தன்னையே சரி செய்து கொண்டிருக்கின்றது. இயற்கை இன்றைக்கு தன்னையே சரி செய்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு இவ்வளவு குழப்பங்களும் பிரச்சனைகளும். அப்ப இன்றைக்கு விஞ்ஞானத்திலே நாம் உச்சகட்டத்திலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருளே பாருங்களேன். வீட்டுல உட்காந்து தவம் பண்ணோம், மன்றத்துல உட்காந்து தவம் பண்ணோம். வாலியாருக்கு போனவங்க எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் மேக்சிமம் போய் தான் இருப்போம். போனவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆலியார்லயே மகிழ்ச்சிட்ட கேட்பாங்க, சாமி ஆலியார்ல வந்தா நல்லா இருக்கு சாமி, இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது. அந்த ஆலியார் டாக்டர் ஹெக்டே அப்படின்னு சொல்லிட்டு போன டாக்டர் கான்பரன்ஸ்க்கு வந்திருந்தாங்க. 2019 நடந்ததுங்க டாக்டர் கான்பரன்ஸ். அப்ப அற்புதமாக ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் டாக்டர் ஹெக்டே அவர்கள். எல்லாம் பார்த்திருக்கலாம். அதாவது சுவிட்சர்லாந்துக்கு இனி போகவே தேவையில்லை. சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அதை விட அற்புதங்கள் இன்றைக்கு ஆலியாரிலே அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். அந்த வகையில் நம்முடைய உலக சமுதாய சேவாசன் நம்முடைய தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களுடைய தலைமையில பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இன்றைக்கு விஞ்ஞானத்திலே உச்சகட்டத்திலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய எல்லாம் மகர்கிட்ட சொன்னாங்க, சாமி நாங்க ஆலியார்ல இருந்துடலாமான்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் ஆலியார்ல போய் இருந்துட்டா வீட்டுல யார் இருக்குது? அப்ப ஆலியார்ல இருக்கக்கூடிய அமைதி உங்களுடைய இல்லத்திலே இருக்க வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில விஞ்ஞானத்திலே உயர்ந்திருக்கு. எல்லோருடைய கைகளிலும் இன்றைக்கு ஆலியார் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இயற்கை நமக்கு அற்புதமான ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றதுங்க. நாம் ஆழ்ந்து தவம் செய்வதற்கு, ஆழ்ந்து வாழ்த்துவதற்கு, ஆழ்ந்த நிலையிலே நம்முடைய எண்ணங்களை இந்த வான்காந்தத்திலே செலுத்துவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அப்போ இந்த இயற்கையினுடைய வான்காந்தத்தை சரி செய்வதற்கு மனவள கலைஞர்களால் மட்டும்தான் முடியும். இப்ப விஞ்ஞானத்துல நான் உயர்ந்துட்டோம்னு சொன்னோம். பாத்தீங்கன்னா போனு ஒயர்லெஸ், சாப்பிடுற சாப்பாடு ஃபேட்லெஸ், குக்கிங் ஃபயர்லெஸ், சாப்பிடுற ஃப்ரூட் சீட்லெஸ், எஜுகேஷன் வேல்யூலெஸ், யூத் ஜாப்லெஸ், போடுற ட்ரெஸ் பாருங்க இன்னைக்கு ஸ்லீவ்லெஸ், போற காரு கீலெஸ், ஓடுற டயரு டியூப்லெஸ், காட் ஹெல்ப்லெஸ், அவர் மைண்ட் பீசஸ். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை, மனிதர்களுடைய வாழ்க்கை. அப்ப மனம் அமைதியிலிருந்து இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த பாட்டு தான் எல்லாம் இன்னைக்கு பாட வேண்டியதா இருக்கு. அப்ப மைண்ட், அப்ப இந்த சந்தோஷத்தை, இந்த இன்பத்தை, ஆன்மீக இன்பத்தை, அப்போ விஷயானந்தம் நம்முடைய விஷயங்களிலே இருக்கின்றது. சொல்கள்ல, செயல்கள்ல, எண்ணங்களிலே, விஷயங்களிலே நாம் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தது பஜனை, பஜனானந்தம். இறைவனை பாடுவதால் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. பொருள்களை அனுபவிப்பதால் கிடைப்பது விஷயானந்தம். இறைவனை பாசுரங்கள் மூலமாக பாடுவதால், மந்திரங்கள் மூலமாக ஜெபிப்பதால் வரக்கூடியது பஜனானந்தம். மூன்றாவதாக இருக்கக்கூடியது பிரம்மானந்தம். அதுதான் இறை ஆனந்தம். அந்த பிரம்மமாகவே மாறக்கூடியது, இறையாகவே மாறக்கூடியது பிரம்மானந்தம். அதற்குத்தான் மகரிஷி அவர்கள் நம்மை முழுமை பேருக்கு, அதுதான் உச்சகட்ட இன்பம், அதுதான் உச்சகட்ட மகிழ்ச்சி. அப்ப அந்த மகிழ்ச்சியை தேடி அப்ப நாம் சில இடையில ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
அப்ப பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினா போதுங்க. நம்ம பேசுறது பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, நம்முடைய மனதை வெளியில தான் ஓட விட்டுட்டு இருக்கிறோம். அங்க இருக்கு, இங்க இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அப்ப வெளியில போக முடியலையா? உள்ள போங்க. நல்ல கருத்து வந்ததுங்க. வெளியில போக முடியலன்னா உள்ள போங்க. எங்க போகணும்? தவம் செய்யுங்கள், உள்ளே ஆழ்ந்து செல்லுங்கள், ஆழ் மனதோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்ப ஆழ் மனதோடு தொடர்பு கொள்ள 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 மனம் அமைதி அடைந்து விடும். அப்ப மன அமைதிக்குத்தான் எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தவம் ஒன்றுதான். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், மற்றோரெல்லாம் அவம் செய்வார் ஆசைப்பட்டு. செய்க தவம், செய்க தவம், செய்க தவம், சபம் செய்தால் எய்ய வேண்டியதை எய்தலாம் என்பார் பாரதியார். அப்ப திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இழப்பினை நீக்க இருவழி உண்டு தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதன்மை தவம் அறம் வெற்றுணையாமே. அப்ப அந்த தவத்தை எப்படி செய்வது? அப்ப மன அலைச்சூழலை எப்படி குறைப்பது? வேதாத்திரியத்திலே மகரிஷி அவர்கள் அற்புதமாக இந்த தவத்தை செய்வதற்கு 9 கட்ட தவமாக இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப இந்த தவத்தை முறையாக செய்ய 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 நம்முடைய மனம் அமைதியாக மாறிவிடும். அந்த மகிழ்ச்சியை விட உச்சகட்ட இன்பம் என்று சொல்லலாம். அதுதான் பேரின்பம், அமைதி. அப்படி இல்லை அப்படி சொல்லும் போது இன்றைக்கு மனம் அவசரத்துலதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். கவலையில, பயத்துல, அச்சத்துல, அங்க பாக்குறதெல்லாம் ஒருவேளை எனக்கு நடந்துருமோ, எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நடக்கும். இயற்கைக்கு தெரியும். நம்முடைய உடல் பருவுடல், உள்ள இருக்கக்கூடியது நுண்ணுடல். இந்த பருவுடலை சுத்தி ஒரு உடல் இருக்குங்க, அதுதான் காந்த உடல். 3 உடல்கள் நம்முடைய உடலோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் கண்ணிலே பார்க்கக்கூடியது பருவுடலை மட்டும்தான் நம்மால் கண்ணால் பார்க்க முடியும். உள்ளே ஒரு நுண்ணுடல், வெளியே ஒரு காந்த உடல். அப்ப இந்த காந்த உடலுக்கு எப்பொழுது துன்பம் வருகின்றதோ அப்பொழுதுதான் இந்த பருவுடலுக்கு துன்பம் வரும். அப்ப இந்த காந்த உடலை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் காத்து கொள்வதற்கு அற்புதமாக கொடுத்திருக்காங்க மகரிஷியர்கள். அருட்காப்பு என்ற மகா வாக்கியம். அருட்காப்பு, உங்களை சுற்றி அருட்காப்பு போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய இல்லத்தை சுற்றி அருட்காப்பு போடுங்கள், உங்களுடைய ஆபீஸ், உங்களுடைய வாகனம், நீங்க செல்லக்கூடிய இடம், எல்லா இடத்துலயும் அருட்காப்பு போடுங்க. அற்புதமான பல துன்பங்களை நீக்கும் இந்த அருட்காப்பு. பாதுகாப்பு வளையம், இந்த நில உலகத்தை சுற்றி அருட்காப்பு போடுங்க. எத்தனை தடவை போடணும்? மகா மந்திரம் என்பது வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகா வாக்கியம் என்பது அருட்பேராற்றல், இரவும் போல எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பானதாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இப்ப இது 2ஐயும் பயன்படுத்தணும். அப்ப எத்தனை முறை செய்யணும் எல்லாம் சந்தேகம் எல்லாம் கேட்டாங்க. நான் 10 தடவை வாழ்த்தினேங்க, 20 தடவை வாழ்த்தினேங்க. 20 தடவை 10 தடவை வாழ்த்தெல்லாம் பத்தாது. எத்தனை தடவை வாழ்த்த வேண்டும்? 108 முறை வாழ்த்துங்கள். எத்தனை தடவை வாழ்த்தணுங்க? 108 முறை. எவரொருவர் ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கிறது என்று அந்த உபநிடதங்கள்ல சொல்லப்படுதுங்க. இது பிரம்மத்தினுடைய குறியீட்டு எண் 108 என்பது. இதுலதான் வாழ்த்தை 108 முறை வாழ்த்தணும். அதே போல அருட்காப்பை 108 முறை அருட்காப்பு போடணும். இப்போ ஒரு நாளைக்கு 10 முறை நீங்க பண்ணுங்க. 10 முறை 108 தடவை வாழ்த்துங்க. 10 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் 108 முறை 10 தடவை சொல்ல வேண்டும். அது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்களுக்கு மேல ஆகாது. அப்ப ஒரு நாளைக்கு நீங்க சொல்லும் போது 1080 தடவை ஆயிருங்க. அதே நீங்க 10 நாள் தொடர்ந்து சொல்லுங்க. ஒரு நபர் ஒரு நாள் ஒன்றுக்கு 10 முறை 108 தடவைகள் மகா மந்திரத்தை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லும் போது 1080. அதே 10 நாள் சொன்னீங்கன்னா 10,800. அதாவது ஒரு பக்க சுவாசம் 10,800 சுவாசம் நம்ம சுவாசிக்கிறோம். 2 பக்கமும் சேரும்போது 21,600 மூச்சு ஒரு நாள் ஒன்றுக்கு விடுகின்றோம். அப்ப 10 நாள் ஒரு நபர் சொல்லும் போது 10,800. அதே 10 நபர்கள் நீங்க சேர்ந்து சொல்லுங்க. சேர்ந்துன்னா அங்கங்க அவங்கவுங்க வாட்ஸ்அப்ல இருந்துகிட்டு நீங்க வீட்டிலேயே சொல்லலாம். 10 பேர் சொல்லும் போது கிட்டத்தட்ட 1,08,000 தடவை வரும். அதே 100 நபர்கள் சேர்ந்தாச்சுன்னு வைங்க, 10,80,000. 1000 நபர்கள் இந்த வாழ்த்தை 10 நாட்கள் 10 தடவை 108 முறை சொல்லும் போது 1,08,00,000 தடவை வாழ்த்தி இருப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
அற்புதமான பலன் நிச்சயமாக 10 நாட்கள்ல கிடைக்கும். என்ன 1000 பேர் வாழ்த்தணும். நம்முடைய வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து அலைக்கு மிகவும் அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்கும். இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னர் கல்பாக்கத்துல ஒரு கருத்தரங்குக்கு கலந்து கொள்ள சென்றிருந்தேன். நல்ல அற்புதமான கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் கல்பாக்கம் அறக்கட்டளையில. அப்ப அங்க அந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தினுடைய இயக்குனர் அவர்கள் திரு கோடீஸ்வரன் அவர்கள் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். அப்ப அவர்கள் தங்களுடைய தலைமையை சொல்லும் போது, இங்க ஒரு 150 பேர் ஒரு கல்யாண மண்டபத்துல நடத்தினாங்க. அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க ஒரு 150 பேர் மனவள கலைஞர்கள் தவம் பண்ணவங்க கலந்துகிட்டு இருக்கிறீங்க. இதே இந்த கல்பாக்கத்தில் உள்ள மக்கள் தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. இப்ப 1.5 லட்சம் பேர்ல 150 பேர் தான் இருக்கிறீங்க. ஆனா அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இந்த 150 பேரினுடைய தவ வலிமை இந்த 1.5 லட்சம் பேரையும் அவர்களினுடைய எண்ணங்களையும் மாற்றக்கூடிய வல்லமையுடையது. இதுக்கு நான் என்னுடைய அணுமின் நிலையத்துல எப்படி நாங்க அந்த அணுவை பிளந்து நாங்க எனர்ஜி உண்டாக்குறோங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐசோடோப் அப்படிங்கிற ஒரு அணு, அந்த வீரியம் உள்ள அணு, அந்த எனர்ஜி கன்வெர்ட் பண்றதுக்காக அந்த அணுக்களை நாங்கள் அனுப்புவோம். என்னன்னா அதனுடைய அதிர்வெண் வந்துட்டு 238 ஐசோடோப், அதை உள்ள அனுப்புவோம். எவ்வளவு அனுப்புவோம்னா 99.28 99.28% ஐசோடோப் வீரியம் குறைந்த 238 எண்ணிக்கையில் உள்ள அணுக்களை உள்ள அனுப்புவோம். அது உள்ள போய் பிளவுபடாம அப்படியே இருக்கும். அதன் பிறகு 0.72% அதே ஐசோடோப்பு 235 அதிர்வெண் உள்ள அணுக்கு வீரியம் அதிகமாக உள்ள அணுக்களை உள்ள அனுப்புவோம். எப்பொழுது இந்த 0.72% வீரியம் உள்ளது உள்ள போகுதோ அந்த வீரியம் இல்லாத 99.28% அணுக்களும் பிளவுபட ஆரம்பிக்கும். அதுவரை சும்மா இருக்கும். இந்த வீரியம் உள்ளது உள்ள போனாதான் அதுவே செயல்பட ஆரம்பிக்கும். அதுபோல இங்க இருக்கக்கூடியது 150 பேராக இருந்தாலும் உங்களுடைய மனவளக்கலை பயிற்சியினால், உங்களுடைய தவ வலிமையால நீங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்த்து, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சங்கல்பங்கள் அனைவருக்கும் சென்று சேரும் என்று ஒரு குறிப்பிட்டார்கள் அவர்களுடைய இதுபடி. அப்ப அந்த உதாரணத்தின்படி அதன்படி இன்றைக்கு நாம் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து இந்த அப்ப இயற்கை அந்த வான்காந்த களம் தன்னுடைய தூய்மையை சிறிது இழந்து விட்டது. அப்ப அந்த காந்த களத்தை தூய்மை செய்வது நம்முடைய கடமை. அதற்காக தான் மகிழ்ச்சி அவர்கள் சொல்வாங்க, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வையகம் நன்றாக இருந்தால்தான் வாழக்கூடிய மக்கள் நன்றாக இருக்க முடியும். ஏனென்றால் எந்த உலகத்தை நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றார்களோ அந்த உலகத்திலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த காந்த களத்தை நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றார்களோ அந்த காந்த களத்திலேதான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த காந்த களத்தை நாம் விட்டு செல்கின்றோமோ அந்த காந்த களத்திலேதான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குழந்தைகள் வாழப் போகின்றார்கள். அப்ப நாம் எந்த காந்த களத்தை விட்டு காந்த களத்தை புனிதப்படுத்த வேண்டும். அப்ப நாம் எல்லாம் வீரியம் அதிகம் உடையவர்கள். அப்ப உடற்பயிற்சியிலே உடலை வீரியப்படுத்தி இருக்கின்றோம், தவ பயிற்சியிலே மனதை வீரியப்படுத்தி இருக்கின்றோம், காயகல்ப பயிற்சியிலே உயிரை வீரியப்படுத்தி இருக்கின்றோம். தற்சோதனை செய்து 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 நம்முடைய ஆன்மா தூய்மை அடைந்திருக்கின்றது. அப்ப வரக்கூடிய எண்ணம், வரக்கூடிய சொல், வரக்கூடிய செயல், எண்ணம், சொல், செயல், வேர்ட், ஆக்ஷன், தாட், இது மூன்றும் நிச்சயமாக பாசிட்டிவா தாங்க இருக்கும். நெகட்டிவா இருக்கக்கூடாது. சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னா நெகட்டிவ் வேர்டு. எங்க ஒரு சில கடைக்கு போனா சொல்லுவாங்க, எங்க கடலை பருப்பு இருக்குதா, துவரம் பருப்பு இருக்குதுங்க. கடலை பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, துவரம் பருப்பு இருக்குதுங்க. எங்க எண்ணெய் இருக்குதா, எண்ணெய் இல்லாம இருக்கும், தேங்காய் எண்ணெய் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாரு, கடலை எண்ணெய் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அவரும் மன்றத்துல வந்து எல்லாம் கேட்டுட்டு போயிட்டாரு. வீட்டுல போயிட்டு அந்த அம்மாட்ட, அம்மா அந்த மாதிரி இல்லைன்னு நீ சொல்லக்கூடாதான், நீ அடிக்கடி பார்த்தா எல்லாமே இல்ல, காய்கறி இல்லைங்கிற, பால் பாக்கெட் இல்லைங்கிற, எண்ணெய் இல்லைங்கிற, அரிசி இல்லைங்கிற, இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த அம்மா சரி சரி, அந்த அம்மா கொஞ்சம் அறிவாளி, சரி என்ன பண்றது, அப்போ நான் இவர்கிட்ட சொல்லணுமே, இல்லைங்கிறத உணர்த்தணுமே. உடனே அந்த அம்மா, ஏங்க என்னம்மா
அரிசி தின்னு காலியா இருக்கு, பால் டப்பா காலியா இருக்குது, எண்ணெய் டப்பா காலியா இருக்குது, இல்லைன்னு தானே சொல்லக்கூடாது, இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அத கொஞ்சம் மாற்றம், அவ்வளவுதான். ரைட்டுங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, எல்லோருக்கும் வேண்டியது மகிழ்ச்சி தான். அப்போ ஒரு சில துன்பங்கள் வாழ்க்கையில வரத்தாங்க செய்யணும். ஏன்னா வினைப்பதிவுகள் நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய வினைப்பதிவுகள், கருமையத்திலே முன்னோர்கள் வினைப்பதிவுத்திலிருந்து மூளையிலே உன்செயலை பதிவனைத்து கொண்டு பின்னேனி செய்வினைக்கு புலனந்திவுக்கு பெற்ற பழக்கப்பதிவு இம்மூன்று உன்னைனி உள்ளுணர்வு அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பவப்பதிவை நீக்கி வர வேண்டும். உன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்றவோ தணிக்கவோ பொருளோ புகழோ செல்வாக்கோ பயனாகாது உணர்தி மகர்ஷி அவர்கள். அப்ப நம்ம அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியும், நாம எப்படி இருக்கோம் நமக்கு தெரியும், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேருடைய பதிவுகளும் நம்மளாண்ட இருக்குது. விலங்கின பதிவுகள் கூட நம்மளாண்ட இருக்குது. கோவம் தான் சும்மா இருக்க கூடாது. கோவம் தான் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, நீ என்னைக்கு மனுஷனா இருக்க? அப்போ மனிதனுடைய தோளை போர்த்தி கொண்டு இன்று மக்கள் விலங்கின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ மாபெரும் சிறப்பு மனிதன் இடத்துல இருக்குதுங்க. அப்ப இந்த நிலையில வாழும்போது அவசர அவசரமா தான் முடிவு எடுக்கணும். எந்த முடிவும் சரியாக வராது. என்ன பண்ணிருக்குது, இந்த மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. இந்த குரங்கு எல்லாம் விவசாயம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு குரங்கு போயிட்டு விவசாயம் பண்ணிருக்குது. எல்லாம் விவசாயம் பண்றாங்க, நானும் போய் விவசாயம் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு குட்டி குரங்கு விதை போட்டிருக்குது. எல்லாம் விதைய போட்ட உடனே தண்ணி எல்லாம் ஊத்தி இருக்குது. பார்த்தா முளைக்கவே இல்லை. உடனே அது அந்த குட்டி குரங்கு அம்மாட்ட போயிட்டு சொல்லுது. அதோட பெரிய குரங்கு, அம்மா குரங்கு, அதுகிட்ட போயிட்டு அம்மா அந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லாம் விதை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் விவசாயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் விதை போட்டேன். அப்ப அந்த விதை முளைக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லுது. அப்ப அம்மா சொல்லுது, ஐயோ நீ சின்ன பிள்ளைடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ விதைய போட்டுட்டு தண்ணி ஊத்தி இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி. இல்லம்மா நான் டெய்லி ஒவ்வொரு கூட தண்ணி எடுத்து ஊத்தினேன், ஒவ்வொரு பக்கெட் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ அவ்வளவு தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி அவ்வளவு ஊத்திருந்தீங்கன்னா நீ போட்ட விதை அழுகி போயிருக்கும் அப்படி சொன்னோன்னு இந்த குரங்கு சொல்லுது, அம்மா விதை அழுகலம்மா, நான் தான் டெய்லி தண்ணியை ஊத்திட்டு அந்த விதையை எடுத்து பார்த்தேனேம்மா, விதை அழுகவே இல்லம்மா. இதுதான் அவசரம். இப்படித்தான் மக்களும் மனிதர்களும் இன்றைக்கு அவசரப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணணும், எதற்காக பிறந்திருக்கின்றோம், வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்பது மோட்சம் பெறுவது, முழுமை பேறு அடைவது. அப்போ முழுமை பேரை அடையும் வரை வாழ்க்கையில ஒரு சில துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்போ ஒரு சில துன்பங்களை சந்திக்கும் போது அது நமக்கு நம்முடைய மகிழ்ச்சி குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப துன்பப்படும் போது இன்பம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, இன்பப்படும் போது துன்பத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது ஆசை இருந்து கொண்டே இருக்கும். பகவத்கீதையில பகவான் வேதவியாசர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாருங்க, விஷயா வினிவர்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரஜோ சப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்ததே. விஷயா வினிவர்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரஜவர்ஜம் ரஜோ சப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்ததே என்பது ஒரு ஸ்லோகம் சாங்கிய யோகத்தில பகவத்கீதையில. அதனுடைய விளக்கம் என்ன சொல்லும் போது, இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு விஷய அனுபவங்கள் இல்லை, இந்திரியங்களை தடுத்து வைத்திருப்பவனுக்கு விஷய அனுபவங்கள் இல்லை, ஆனால் ஆசை இருக்கும். அப்ப அந்த ஆசை எப்பொழுது போகும் என்று சொன்னால், பரமாத்மாவை தரிசித்த பின் அவனுடைய ஆசையும் அழிந்து விடுகின்றது. அப்ப பரமாத்மாவை தரிசிக்கும் வரை ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் என்று சொல்லுவார்கள். ஆசை விடவிட ஆனந்தமாமே. அப்ப பரமாத்மாவை எப்படி தரிசிப்பது, அதற்குத்தான் நமக்கு மகரிஷி அவர்கள் அழகாக போட்டு கொடுத்தாரு. இப்ப நம்ம எதையுமே கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. இப்ப புதுசா போய் நம்ம எதையும் கண்டுபிடிக்க, எல்லாமே கண்டுபிடிச்சு நமக்கு ரெடியா இருக்குதுங்க. இப்ப வீட்டுல ரெடியா இப்ப மத்தியானம் சாப்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க, ரெடியா. இப்ப போய் நம்ம அரிசி நெல்லு போட்டு காய்கறி போட்டு உண்டாக்கி கொண்டு வரணும்னு எத்தனை பேர் போடுவாங்க? எல்லாம் ரெடியா நமக்கு கை மேல வச்சிருக்க மகரிஷி அவர்கள் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வீட்டுல பல்பு எரியுது பாருங்க, அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ தடவை தோத்தாருங்க. எத்தனை தடவை தோத்தாரு? 1000 தடவை தோத்தாருன்னு சொல்லுவாங்க. 1001வது தடவை தான் அந்த பல்பு டங்ஸ்டன் நிலையை ஜாயின் பண்றாராம். இரவு நடுநிசி 12 மணி. அப்ப 12 மணிக்கு அந்த டங்ஸ்டன் இலைய ஜாயின் பண்ணும் போது பல்பு அப்படியே பிரகாசமா எரிஞ்சிருக்குது. எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. யாருக்கு? இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்கு. எத்தனை பேர் நம்ம இப்ப அவர் நினைக்கிறோம் பல்பை போடும் போதெல்லாம், இப்ப கரண்ட் இல்லைன்னா தான் நமக்கு தெரியும் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப
அவரு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நைட்டு 12 மணி பல்பு எரியுது, 1000 தடவை தோத்தாரு. உடனே இதை போய் எல்லாருக்கும் சொல்லணும், உடனே கத்தணும் போல இருக்குது. பார்த்தா எல்லாம் தூங்குறாங்க. பக்கத்துல மனைவி மட்டும் படுத்திருக்கிறாங்க, நல்லா கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த அம்மாவை எழுப்பி, அம்மா எந்திரி எந்திரி எந்திரி. அந்த அம்மா பதறி அடிச்சு, என்னங்க என்னங்க பழுப்பு எரியுது. அந்த அம்மா உடனே சரி சரி ஆஃப் பண்ணிட்டு படு. அப்ப இவருடைய இன்பம், இவருடைய மகிழ்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. ஒருவருடைய மகிழ்ச்சி இன்னொரு மனிதனுக்கு துன்பமாக இருக்கும், துக்கமாக இருக்கும். அப்ப நீ எதை விரும்புகின்றாயோ அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். பிறரிடத்திலே அதை அனுபவித்து நாம் சந்தோஷம். மன்னிப்பவன் மன்னிக்கப்படுகிறான். அப்ப எல்லா விஷயங்களும், எல்லா அனுபவம், ஆல் த பிளஷர்ஸ் ஆர் இன்சைட் யுவர் மைண்ட் சொல்லுவாங்க. ஆல் ஹாப்பினஸ், ஆல் பிளஷர்ஸ் இஸ் இன் த மைண்ட். எல்லா உவகையும் எங்க இருக்குதுங்க, உள்ள இருக்குது, மனதுக்குள்ள இருக்குது. அப்ப மனம் சர்வ வல்லமை உடையதுங்க. நம்முடைய மனம் சர்வ சக்தி உடையது, சர்வ வல்லமை உடையது. அதனாலதான் மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சிகள் எல்லாம், உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, உயிருக்கு காயகல் பயிற்சி, நம்முடைய ஆன்மாவை தூய்மை செய்வதற்கு தற்சோதனை பயிற்சி, எல்லாத்தையும் சேர்ந்து என்ன பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க, மனவளக்கலை பயிற்சிகள். அப்ப மனதை வளப்படுத்தி விட்டால், எப்படி மண்ணை பண்படுத்தினால் விதையை ஏற்றுக்கொள்ளுமோ அதுபோல மனதை பண்படுத்தினால் நல்ல விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளும். அப்போ மண்ணு பண்படுத்தாம விதையை போட்டோம்னா முளைக்காதுங்க, விதையிலிருந்து விளைச்சல் வராது. அப்ப மனம் பண்பட்டால் தான் நல்ல விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளும். நல்ல நிறைய விளக்கங்கள் கேட்கணுங்க. ஏன்னா இன்றைக்கு மனிதன் பழக்கத்திலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற, என்னதான் விளக்கம் கேட்டா கூட ஒரு சில நேரங்களிலே தடமாற்றம் மனிதனுக்கு வந்து விடுகின்றது. அப்ப இந்த தடமாற்றத்தை உடைப்பதற்கு பழக்கத்தை மாற்ற வேண்டும். அப்ப பழக்கத்தை மாற்றுவதற்கு நல்லதொரு விளக்கம் தேவைப்படுகின்றது. அப்ப இந்த விளக்கத்தை கேட்டு அந்த விளக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப விளக்கத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழும் போதுதான் ஓரளவுக்கு நாம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ ஒரு சில பழக்கங்களை மாற்றும் போதுதான் மனிதனாகவே வாழ முடியும். இன்றைக்கு விலங்காக மனிதன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்ப நாமெல்லாம் மனவளக்க கலைஞர்கள், வேதாத்திரியத்தினுடைய விழுதுகள். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு குருவாக கிடைப்பதற்கே நாம் மாதவம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா உண்மையை உணர்ந்த குரு, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழிவிழுமாறேன்னாரு. அப்ப இந்த அகக்குருடை நீக்கக்கூடிய குருவை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்ப எல்லாவற்றிற்கும் நம்முடைய விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, மெய்ஞானமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்குமே விடைகள் வேதாத்திரியத்திலே இருக்கின்றன. எதோடு வேண்டுமானாலும் நீங்கள் ஒப்பிடலாம். அதாவது புத்தரோடு ஆகட்டும், திருவள்ளுவரோடு ஆகட்டும், சித்தர்களோடு ஆகட்டும், பைபிளோடு ஆகட்டும், நபிகள் நாயகத்தினுடைய அந்த குரானோடு ஆகட்டும், எல்லாவற்றோடும் நம்முடைய வேதாத்திரியம் ஒத்து போகும். அப்ப மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த 2 ஒழுக்க பண்பாடு, நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். எத்தனையோ லா இருக்குதுங்க, எத்தனையோ லா இருக்குது. இந்த 2 ஒழுக்கத்தை நாம் வாழ்க்கையில பயன்படுத்தினாலே போதும், அற்புதமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான, நிம்மதியான, அமைதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இயற்கையினுடைய கருணை, அந்த கருணை, இயற்கையினுடைய கருணை நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, அப்ப இயற்கை தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிங்க. அப்ப அந்த இயற்கையினுடைய முயற்சிக்கு நாம் துணை நிற்க வேண்டும். அப்ப நம்முடைய மனம் சர்வ வல்லமை உடையது என்று சொன்னோம், நம்முடைய மனம் சர்வ சக்தி உடையது என்று சொன்னோம். அப்ப மன அலைச்சூழல் குறைந்த நிலையிலே இந்த மனம் என்ன சொல்லுவாங்க, கண்ணு இல்லாம பார்ப்போம், காது இல்லாம கேட்கும், மூக்கு இல்லாம நுகரும், நாக்கு இல்லாம சுவைக்கும், தோலே இல்லாம அதை உணரும். சர்வ வல்லமையுடையது நம்முடைய குணம். அதான் சொல்றாங்க, the mysterious psychic mysterious and marvelous psychic function என்று சொல்லுவார்கள் நம்முடைய மனதை. அப்ப இந்த மனதை கொண்டு நாம் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்து அலைகள், அந்த வாழ்த்து அலைகள் கொடுக்க 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 அற்புதமான ஆற்றல் இந்த உலகத்துக்கு போய் சேரும். செய்தாலும் நம்ம எப்படி செய்ய வேண்டும், விருப்பத்தோடு செய்ய வேண்டும், மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும்,
உற்சாகத்தோடு செய்ய வேண்டும், இன்முகத்தோடு செய்ய வேண்டும். நம்முடைய தலைவர் ஐயா அவர்களுடைய அந்த ஸ்பீச்ல எப்பவும் இதை குறிப்பிடுவாங்க. விருப்பத்தோடு, உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு, இன்முகத்தோடு செய்ய வேண்டும். எதை செய்தாலும் காலையில எந்திரிக்கிறோமா, எந்திரிச்ச உடனே சந்தோஷமா எந்திரிக்கணும். ஆஹா, பொழுது புலர்ந்து விட்டது, கையை தூக்கி பாருங்க, கை வேலை செய்யுது. கண்ணை திறந்து பாருங்க, கண் இன்று புதிதாய் பிறந்தோம் என என்னும் சொல்லுவார் பாரதியார். இன்று ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக பிறந்தோம் என்று எண்ணி நாம் எழ வேண்டும். ஆஹா, அற்புதமாக சுவாச கருவி வேலை செய்கின்றது, இருதயம் வேலை செய்ய. இன்னைக்கு சுவாச கருவி வேலை செய்யல, அதனாலதான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் அங்க உள்ள நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரு அற்புதமாக அந்த நுரையீரலை. இன்னைக்கு அது வேலை செய்யாதனாலதான் இன்னைக்கு சுவாச கருவிகளை புதிதாக செயற்கை சுவாச கருவிகள் இன்னைக்கு பல நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கின்றன. ஆனா இறைவனுடைய சுவாச கருவி நம்மிடம் இலவசமாக 800 கோடி மக்கள் இருந்தால் 800 கோடி சுவாச கருவிகளை இறைவன் உற்பத்தி செய்திருக்கின்றார். இன்றைக்கு 100 சுவாச கருவி 200 சுவாச கருவி உற்பத்தி பண்றதுக்கு ஏதோ 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, இப்படி எல்லாம் கணக்கு சொல்றாங்க, ரைட்டுங்களா? ஆனா இறைவன் 800 கோடி மக்கள் தொகையாக இருந்தால் 800 கோடி சுவாச கருவிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார், இலவசமாக கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய மனதை வலுப்படுத்துகின்றது. சோதிக்கப்பட்டவனும் பாதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். நம்முடைய மனதை இறைநிலை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது. பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழக்கூடாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையே அடுத்தவங்களுக்கு தான் வாழ்க்கை, ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி காணிக்கிறோமா, மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி வெளியில தான், ஆனா உள்ள எப்படி இருக்குது உள்ள பார்க்கணும். உள்ளே அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். அந்த நிலையில பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழக்கூடாது. படைத்தவன், உங்களை படைச்சவன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழ வேண்டும். கேக்குங்களா? அப்போ வாழ்க்கையில சாதனை படைத்தேன் என்பதை விட யாரையும் வேதனை படைக்கவில்லை என்று நாம் வாழ வேண்டும். பிறருக்காக வாழ வேண்டும். நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் யாரு? இறைவன். அப்ப நம்முடைய எண்ணம் சரியா இருக்கணும், சொல் சரியா இருக்கணும், செயல் சரியா இருக்கணும். அதுதான் WAT, வேர்டு, ஆக்ஷன், தாட். இது 3 சரியா இருந்தா நம்முடைய கேரக்டர் சரியா இருக்கும், குணம் சரியா இருக்கும். அந்த கேரக்டர் சரியா இருந்தா அதுவே நமக்கு பழக்கமாக மாறிவிடும். H, அதுதான் WATCH, வேர்ட், ஆக்ஷன், தாட், கேரக்டர், ஹேபிட். இது 5 சரியாயிருச்சுன்னா வாழ்க்கை அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, கண்காணி கண்டார் களவொழிந்தாரே. நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய எண்ணத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார், நம்முடைய சொல்லை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார், நம்முடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்ப இந்த நிலை, இந்த உலகத்துக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்த்து அலைகளின் மூலம் நிச்சயமாக மாற்றம் வரும். பஞ்சபூத நவர் தான் நம்ம பண்றோம். நம்ம பஞ்சபூதங்களிலே காப்பு பெறுகின்றோம், பஞ்சபூதங்களிலே ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகின்றோம். இறைவனுடைய அவதாரங்கள் தான். இத பகவத்கீதையில சொல்றாங்க, யோமாம் பச்சேதி சர்வத்ரா சர்வம் சமயி பச்சேதி தஸ்யாகம்ன பிரணச்சியாமி சசமேனச பிரணச்சியதி. யோமாம் பச்சேதி சர்வத்ரா சர்வம் சமயி பச்சேதி தஸ்யாகம்ன பிரணச்சியாமி சசமேனச பிரணச்சியதி. யார் என்னை எல்லாவற்றையும் என்னிடத்திலும் காண்கிறானோ அவன் காட்சியிலிருந்து நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சியிலிருந்து மறைவதில்லை. அப்ப எல்லா தோற்ற பொருள்களும் இறைவனுடைய அம்சங்கள் தான். அப்ப எல்லாவற்றையும் மதிக்க வேண்டும், அப்ப எல்லாவற்றையும் மதித்து வாழ வேண்டும். அந்த மரியாதை, அந்த மதிப்பு இருந்துச்சுனாலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த நிலையில தான் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறோம். எதை செய்தாலும் ஒரு 4I அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. இந்த 4I ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. 4I ஃபார்முலா, I plus I plus I is equal to I. 3 I plus I plus I is equal to I. First I என்ன சொல்லுதுன்னா இன்ட்ரெஸ்ட், விருப்பத்தோடு. நம்முடைய தலைவர் சொல்லுவாங்க இல்லையா, எதை செய்தாலும் விருப்பத்தோட செய்யுங்க. உடற்பயிற்சினா சந்தோஷமா கையை சுத்துங்க, அப்படி சந்தோஷமா கை சுத்துங்க.
காலையில பொழுது ஒடிஞ்சிருச்சா, எக்ஸசைஸ் பண்ணணுமே, காயகல்பம் பண்ணணுமே, தவம் வேற பண்ணணுமே, அப்படி செய்யக்கூடாது. விருப்பத்தோடு சாப்பிடுறீங்களா, விருப்பத்தோடு சாப்பிட. உப்புமா தான் இருக்குதா, ஆஹா எனக்கு கிடைத்த அமிர்தம் இன்னைக்கு உப்புமா, எனக்கு கிடைத்த சாதம் இன்னைக்கு தயிர் சாதம். விருப்பத்தோடு. ஃபர்ஸ்ட் ஐ டினோட்ஸ் இன்ட்ரெஸ்ட். எல்லாத்தையுமே வேலை செய்றீங்களா, எதையுமே பிடிக்காம செய்யக்கூடாதுங்க, பிடித்து செய்ய வேண்டாம். அந்த அதனுடைய விளைவு சிறப்பாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்வ்மெண்ட். மனம் அங்க ஈடுபடணும். சும்மா மனசை எங்கேயோ வச்சுட்டு பாட்டை போட்டுட்டு அங்க டிவில டான்ஸ பார்த்துக்கிட்டு இங்க நம்ம பண்ணிட்டு கிடக்கூடாது. மனம் ஒன்றி செய்ய வேண்டும். இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்வ்மெண்ட் பிளஸ் இம்ப்ளிமெண்ட். உடனே ரைட்டுங்களா? இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்வ்மெண்ட் பிளஸ் இம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இம்ப்ரூவ்மெண்ட். நிச்சயமாக உயர்வு இருக்கும். மாமு மாப்பி என்று சொல்லுவார்கள். மனவளக்கலைக்கு முன், மனவளக்கலைக்கு பின். அப்படியே பாருங்க, மனவளக்கலைக்கு முன் எப்படி இருந்தோம், மனவளக்கலைக்கு பின்னாடி நம்ம எப்படி இருக்கோம், அதை கொஞ்சம் பார்த்தாலே போதும். மனவளக்கலைக்கு முன் நம்முடைய வாழ்க்கை, உடல் எப்படி இருந்து, மனம் எப்படி இருந்து, செல்வம் எப்படி இருந்து, நட்பு எப்படி இருந்து, ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தோமா. மனவளக்கலைக்கு இது கற்றுக்கொண்ட பிறகு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்வாகத்தான் இருக்கும். அப்போ முறையாக பயிற்சியை செய்வது நம் கையில இருக்குது. நம்முடைய உடற்பயிற்சியிலே காந்த ஓட்டத்தை சரி செய்கின்றோம், காயகல்பத்திலே காந்த உற்பத்தியை அதிகரிக்கின்றோம், தவத்திலே உற்பத்தியான காந்தத்தை நாம் சேவிக்கின்றோம், தற்சோதனையிலே அந்த சேமித்த காந்தத்தை தூய்மைப்படுத்துகின்றோம் என்று கூறி, கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய், அதிகமாக பேசினால் அன்பை இழப்பாய், வெட்டியாக பேசினால் வேலை இழப்பாய், வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், ஆணவமாய் பேசினால் அறிவை இழப்பாய், பொய்யாக பேசினால் பெயரை இழப்பாய், சிந்தித்து பேசினால் சிறப்பாக இருப்பாய், மகிழ்ச்சியோடு பேசினால் மன நிறைவோடு இருப்பாய் என்று கூறி அனைவரையும் மகிழ்வித்து மகிழ்வோம் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாவி நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.